நான் ஒரு சூனியக்காரின்னு சொல்லி கொலகாரனுங்களை எல்லாம் நம்ப வச்சு பைத்தியமாக்கி அவனுங்க கிட்ட இருந்து நூற்றுக்கணக்கான மக்களை காப்பாற்ற முடியுமா? முடியும். அந்த சூனியக்காரியோட பேர் தான் ஜீரா ஹரிஹிம்பி. அவங்கள பத்தின ஃபுல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் நியூ சீரீஸ் இருக்கவே இருக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். வீடியோ நம்பர் 1. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸா பாக்குறதுக்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ருவாண்டான்னு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு குட்டி நாடு. 1994ல அங்க நடந்த ஒரு பெரிய இனக்கலவரத்துல தன்னோட 2 பிள்ளைகளையும் பறி கொடுக்குறாங்க ஜீரா ஹரிஹிம்பி. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு தான் அவங்களோட வாழ்க்கையவே மாத்துச்சு. இனிமே என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்களையும் நான் காப்பாற்ற போறேன். ஜீரா ஹரிஹிம்பி என்ன சொல்றாங்கன்னா, ஐ குட் நாட் கில், ஸோ ஐ சோஸ் டு சேவ். என்னால யாரையும் கொலை பண்ண முடியாது, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காப்பாற்ற போறேன். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் மக்களுக்கு அவங்க மேல இருந்த பயம். மூலிகை வைத்தியராக இருந்ததுனால அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவங்கள மந்திரவாதின்னு நம்பினாங்க. ஸோ அந்த பயத்தை யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. மக்களை காப்பாற்றி அவங்க வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கும் போது கொலகாரனுங்க வந்தா அங்க இருக்கிற இரும்பு பொருள் எல்லாம் டம்முன்னு அடிச்சு இங்கிருந்து போலேன்னா உங்களுக்கு சாபம் கொடுத்துருவேன்னு அவங்க பயங்கரமா கத்துனதை பார்த்த கொலகாரனுங்க துண்டை காணும் துணியை காணும்னு திருச்சி ஓடி இருக்கானுங்க. ஸோ இதே டெக்னிக்கை கண்டினியூஸா யூஸ் பண்ணி அந்த இனப்படுகொலை நடந்த காலத்துல மட்டும் அவங்க காப்பாற்றின மக்களோட எண்ணிக்கை 100க்கும் மேல. ஸோ இந்த கதை மூலமா ஜீரா ஹரிஹிம்பி நம்மளுக்கு உணர்த்துற பாடம் என்னன்னா, என்கிட்டயும் ஆயுதம் இல்லைன்னு நான் மக்களை காப்பாற்றாம விடல. என்னோட கைகள் தான் வெறுமையா இருந்தது, என்னோட துணிச்சல் இல்லை. துணிச்சலோட போராடினா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேல பயங்கரமான தயக்கம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணலாமான்னு கூட நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு துணிச்சலோட அந்த விஷயத்துக்காக போராடினா நம்ம நினைச்சது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். உங்களுக்கும் நடக்கும்னு நம்புறேன். பாய்.